டிசீஸ்னால இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா பாட் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அண்ட் டியூபர்குலோசிஸ். ஓகேவா? சோ போப்புன்னு எடுத்துட்டாலே அவருடைய ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து ஹன்ச்பேக் வந்து இருக்கும். இந்த ஒரு சூர்யா படத்துல கூட அவங்க சூர்யா வந்துட்டு ரொம்ப கூன் உடைஞ்சு போய் இருக்கும், முதுகுல பெருசா இருக்கும் தெரியுமா? சோ அதே மாதிரிதான் வந்து போப்புக்குமே வந்து இருக்கும். ஓகேவா? சோ ஆஃப்டர் ஷேக்ஸ்பியர் ஹி வாஸ் அ கோட்டட் ஆத்தர். ஷேக்ஸ்பியருக்கு அப்புறமா போப் தான் வந்து ஒரு நல்ல ஆத்தர், ரொம்ப கோட்டட் ஆத்தர் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து மென்ஷன் பண்றாங்க. அண்ட் இவர் வந்து டோரி பார்ட்டியை வந்து சேர்ந்தவங்க. சோ இதை நான் இன்னொரு ரிப்பீட் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்கிறேன். சோ அலெக்சாண்டர் போப் அவரோட டைம் பீரியட் வந்து 1688 to 1744. இவர் ஒரு இங்கிலீஷ் போயட், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் சட்டைரிஸ்ட். கிளாசிக்கல் ஸ்கூலோட மாஸ்டர்னே இவரை வந்து சொல்லலாம். லண்டன்ல பிறந்திருக்காரு. த இயர் ஆஃப் ரெவல்யூஷன் அண்ட் பன்யன்ஸ் டெத், இந்த ரெண்டு இன்சிடென்ட்டுமே வந்து போப் பிறந்த வருஷம் தான் வந்து நடந்திருக்கு, 1688ல. அண்ட் இவரோட ஃபாதர் வந்துட்டு ஒரு ப்ராஸ்பரஸ் ராப்பர். போப் வந்து அதிகமா சட்டைர் பண்ணதுனால இவரை ஸ்கூல்ல இருந்தும் யூனிவர்சிட்டில இருந்தும் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இவரோட ஃப்ரெண்ட் அண்ட் பிசிஷியன் ரெண்டு பேருமே யார் அப்படின்னா டாக்டர் அர்புத் நாட் தான். அண்ட் இவர் வந்து ஹீரோயிக் கப்லெட்டுக்கு போப் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒருத்தர். அண்ட் இவருக்கு வந்து என்னென்ன டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா பாட் டிசீஸ் அண்ட் டியூபர்குலோசிஸ். ஓகேவா? சோ இவருக்கு வந்து ஹன்ச்பேக் வந்து இருக்கும். ஆஃப்டர் ஷேக்ஸ்பியர் ஹி வாஸ் அ கோட்டட் ஆத்தர். இவர் வந்து என்ன பார்ட்டியை சேர்ந்தவர் அப்படின்னா டோரி பார்ட்டியை சேர்ந்தவங்க. ஓகேவா? சோ இது வரைக்கும் நான் கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். இப்பவே நீங்க என் கூட சேர்ந்து படிச்சிடலாம், ரொம்ப ஈஸியான ஒரு ஆத்தர் தான். ஓகேவா? சோ டாக்டர் அர்புத் நாட் வந்து யாரோட ஃப்ரெண்ட்? அலெக்சாண்டர் போப். ஓகே, அலெக்சாண்டர் போப். ஓகே, போப்போட டைம் பீரியட் எப்போ? 1688 to 1744. 1688 to 1744. ஓகே. அண்ட் அவர் எங்க பிறந்திருப்பாரு? லண்டன். ஓகே. எந்த ஆத்தருக்கு அப்புறமா இவர் வந்து ஒரு கோட்டட் ஆத்தர்ன்ற மாதிரி சொல்றாங்க? ஷேக்ஸ்பியர். போப் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர்? டோரி. எஸ், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இவரோட ஒர்க் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா ஒர்க்லயுமே யாரையாவது ஒருத்தவங்களை வந்து சட்டைர் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? கிரிட்டிசைஸ் பண்ணி சட்டைர் பண்ணி அந்த மாதிரி. அண்ட் நிறைய பேர்த்திட்ட இருந்து இமிட்டேஷன் எடுத்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து எழுதியிருப்பாரு. கிளாசிக்கல் போயிட்ரி ஆல்ரெடி பார்த்தோம்ல, மாஸ்டர் ஆஃப் கிளாசிக்கல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் கிட்ட இருந்து தான் வந்து இமிட்டேஷன் ஆகி அண்ட் இன்ஸ்பயர் ஆகி தான் அவரோட மோஸ்ட்லி எல்லா ஒர்க்ஸுமே வந்து இருக்கும். சோ இவரோட ஒர்க்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து மொத்தம் 3 கேட்டகரியா வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? சோ இவரோட பொயட்டிக் கரியரோட டைம் பீரியட் எப்போ அப்படின்னா 1715ல இருந்து 1725 வரைக்கும். 1715 to 1725 வரைக்கும். சோ 3 பீரியடா பிரிக்காங்கன்னு சொல்லி சொன்னல. என்னலாம் அப்படின்னா ஏர்லி பீரியட், பீரியட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அண்ட் லேட்டர் பீரியட். ஓகேவா? சோ 6 மட்டும் மிஸ் ஆயிருக்கு. லேட்டர் பீரியட். ஓகேவா? சோ ஏர்லி பீரியட், பீரியட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன், லேட்டர் பீரியட். சோ ஏர்லி பீரியட்ல அவர் எழுதின ஒர்க் என்ன அப்படின்னா ஃபோர் பாஸ்டரல் 1709 அண்ட் ஷார்ட் போம்ஸ் ஆன் ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம் அண்ட் வின்டர். ஓகேவா? இது எல்லாமே வந்து யார ஃபேஷன் பண்ணி எழுதியிருப்பாரு அப்படின்னா வேர்ஜில வந்து ஃபேஷன் பண்ணி தான் வந்து இந்த போம்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் த மெசியா. இது வந்து யார்கிட்ட இருந்து இமிட்டேட் ஆகி எழுதியிருப்பாங்க அப்படின்னா வேர்ஜில்ஸோட 4th eclogue. ஓகேவா? சோ த மெசியா இமிட்டேஷன் ஆஃப் வேர்ஜில்ஸ் 4th eclogue. அண்ட் வின்சர் ஃபாரஸ்ட், இது வந்து இன்ஸ்பயர்டு பை டென்ஹம்ஸ் கூப்பர்ஸ் ஹில். டென்ஹம்ஸோட கூப்பர்ஸ் ஹில் அந்த ஒர்க் மூலியமா தான் வந்து இன்ஸ்பயர்ட் ஆகி வின்சர் ஃபாரஸ்ட் வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? சோ இதான் வந்துட்டு இவரோட ஏர்லி பீரியட்ல உள்ள 3 ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு அண்ட் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம். எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் வந்து 1711ல எழுதியிருக்காங்க. இது யாரால இன்ஸ்பயர் ஆகப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஹொரேஸோட ஆர்ஸ் பொயட்டிகா அண்ட் பாய்லிஸோட
ஆர்ட் பொயட்டிக் அப்படின்ற ரெண்டு ஒர்க்ல இருந்து இன்ஸ்பயர்ட் ஆகிதான் வந்துட்டு அண்ட் எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒர்க் வந்து எழுதியிருக்காங்க. எந்த இயர்ல அப்படின்னா 1711 ஓகேவா. அண்ட் இந்த ஒர்க்கை பார்த்துதான் வந்துட்டு லேடி மேரி ஒட்லி மான்டெக் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல் ஸ்டோலன் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. யார் கொடுக்குறா அப்படின்னா லேடி மேரி ஒட்லி மான்டெக் அப்படின்றவங்க. அண்ட் அதுல வர இம்பார்ட்டன்ட் லைன் தான் கொடுத்துருக்கேன். fools rush in where angels fear to tread அப்படின்றது வந்து இந்த எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம்ல வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லைன் தான் வந்துட்டு fools rush in where angels fear to tread. ஓகேவா. சோ எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம்ல வந்து போப் வந்து யார திட்டுற மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னா ஜான் டென்னிஸ். ஓகேவா. சோ அவரை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த ஒர்க் வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் அப்படின்றத வந்துட்டு நான் சொன்னாலே அவரோட எல்லா ஒர்க்லயுமே வந்து யாரையாவது ஒருத்தரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதிட்டே தான் இருப்பாரு. ஓகேவா. சோ இது அதுக்கப்புறமா வந்துட்டு த ரேப் ஆஃப் த லாக் வந்துட்டு 1712 வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கும். இதுல மொத்தம் 3 எடிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடிஷன் 1712, செகண்ட் எடிஷன் 1714, தேர்ட் எடிஷன் 1717. ஓகேவா. மொத்தம் 3 எடிஷன். ஃபர்ஸ்ட் எடிஷன் 1712, செகண்ட் எடிஷன் 1714, தேர்ட் எடிஷன் 1717. ஓகேவா. சோ இது எல்லாமே வந்து இயர்லி பீரியட்ல வந்த ஒர்க். இதோட ஒர்க்கை மொத்தம் 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அவரோட பொயட்டிக் கரியர் வந்துட்டு 1715 to 1725, இயர்லி பீரியட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன், லேட்டர் பீரியட். இயர்லி பீரியட்ல வரக்கூடிய ஒர்க் என்னெல்லாம் அப்படின்னா ஃபோர் பாஸ்டரல், த மெசியோக், வின்சர் ஃபாரஸ்ட் அண்ட் எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம், நெக்ஸ்ட் த ரேப் ஆஃப் த லாக். ஓகேவா. சோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேக்குறேன். வின்சர் ஃபாரஸ்ட் வந்து யாரை இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருக்காங்க? கூப்பர்ஸ் ஹில் டென்ஹமோட Cooper's Hill. ஓகே, டென்ஹம்ஸோட கூப்பர்ஸ் ஹில். ஓகே. த மெசியாக் யார் இமிட்டேட் Virgil's fourth eclogue. எஸ், வெர்ஜில்ஸ் ஃபோர்த் எக்லாக். ஓகே. ஆல் ஸ்டோலன் அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து யார் கொடுத்திருப்பா? Lady Mary Wortley Montagu. Lady Mary Wortley Montagu. எஸ், வெரி குட், கரெக்ட். ஓகே. fools rush in where angels fear to tread. இது எதுல வரக்கூடிய லைன்? எந்த ஒர்க்ல வரக்கூடியது? Essay on And essay criticism. on criticism. on criticism. and essay on criticism. எந்த இயர் பப்ளிஷ் ஆகிருக்கும்? 1711. எஸ், 1711. ஓகே. அது யார பத்தி இன்ஸ்பயர் ஆகி எழுதிருப்பாங்க? and essay on criticism. Horace Ars Poetica and Euler Art Poetic. எஸ், வெரி குட். ஓகே. ரேப் ஆஃப் த லாக்ல மொத்தம் எத்தனை எடிஷன் உண்டு? 3 editions. 3. எஸ், 3 எடிஷன். ஃபர்ஸ்ட் எடிஷனோட இயர் 1712. 1714ல. Second edition தேர்ட் எடிஷன் 1717. எஸ், 1717. ஓகேவா. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒர்க் தான், கொஞ்சம் நல்லாவே பாத்துக்கோங்க. ஓகேவா. மொத்தம் 3 எடிஷன் இருக்கு. 1712, 1714, 1717. ஓகேவா. சோ இது வந்துட்டு இவரோட பேர்ட்ஸ்கு நாவல் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா. பாக்குறதுக்கு ரொம்ப சில்லியா, ரொம்ப காமெடியா இருக்கும். பட் அது மூலியமா ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். ஓகேவா. சோ இது வந்துட்டு ஒரு ஒரிஜினல் ஸ்டோரிய வந்துட்டு பேஸ் பண்ணி எழுதின ஒர்க் தான் வந்துட்டு த ரேப் ஆஃப் த லாக் அப்படின்றது. சோ அந்த ஒரிஜினல் ஸ்டோரியில வரக்கூடிய கேரக்டர் தான் நான் கொடுத்திருக்கிறேன். அரபெல்லா ஃபெர்மர் அண்ட் லார்ட் பீட்டர். ஓகேவா. இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு ஒரிஜினலான கேரக்டர். என்ன நடக்கும் அப்படின்னா பீட்டர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அரபெல்லாவோட ஹேரை வந்து கட் பண்ணிடுவாரு. சோ இந்த இடத்துல த ரேப் ஆஃப் த லாக்ன்னு இருக்கா. லாக் மீன்ஸ் ஹேர். ஓகேவா. சோ வந்துட்டு மொத்தம் எத்தனை டைம் அவர் வந்து ட்ரை பண்ணுவார் அப்படின்னா அவளோட ஹேரை கட் பண்றதுக்கு 3 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணுவார். ஓகேவா. சோ அந்த ஹேரை கட் பண்றதுக்கான சிஸ்டர் வந்து யாரு கொடுத்திருப்பா அப்படின்னா கிளாரிசா தான் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த கிளாரிசா வந்து எந்த எடிஷன்ல வந்து கொடுப்பாங்க அப்படின்னா தேர்ட் எடிஷன்ல தான் வந்து கிளாரிசா வந்து வருவாங்க. கிளாரிசா வந்து ஒரு ஸ்பீச் வந்து பேசியிருப்பாங்க இந்த ஒர்க்ல.
ஓகேவா? கிளாரிஸா வந்து ஒரு ஸ்பீச் வந்து பேசியிருப்பாங்க. அந்த ஸ்பீச்சோட டாபிக் நான் சொல்றேன். நான் இதுல குடுக்க மறந்துட்டேன். அத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பீச் ஆன் ஹியூமர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 1717ல வந்திருக்கக்கூடிய 3rd எடிஷன்ல தான் வந்து கிளாரிஸா வந்து அந்த ஸ்பீச் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸ்பீச் ஆன் ஹியூமர், HUMOUR, ஸ்பீச் ஆன் ஹியூமர் அப்படின்ற டாபிக்கு கீழே தான் வந்துட்டு கிளாரிஸா வந்து ஸ்பீச் வந்து கொடுப்பாங்க. சோ இந்த ஒரிஜினல் ஸ்டோரிய வந்து ஜான் காரல் வந்துட்டு யார்கிட்ட சொல்லுவா அப்படின்னா போப் கிட்ட வந்து சொல்லுவாரு. சோ அதுக்கப்புறமா தான் வந்து போப் வந்து அவர் வந்து கேரக்டர்ஸ்க்கு நேம் கொடுத்து த ரேப் ஆஃப் த லாக் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து ஒர்க்க வந்து எழுதுவாரு. ஓகேவா? இது வந்து நிஜமாலே நடந்த ஸ்டோரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரிஜினல் கேரக்டர் அரபெல்லா ஃபோர்மர் அண்ட் லார்ட் பீட்டர். ஓகேவா? 3 டைம்ஸ் ஹேர கட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சிஸ்டர் கொடுத்தது வந்து யாரு அப்படின்னா கிளாரிஸா. ஓகேவா? சோ இந்த ரேப் ஆஃப் த லாக்ல வந்துட்டு அரபெல்லாவா வந்து யாரு இது என்ன கேரக்டர் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா பெலிண்டா. லார்ட் பீட்டரா வந்து பேரன் வந்து வருவாங்க. ஓகேவா? சோ அரபெல்லாக்கு பதிலா பெலிண்டா, லார்ட் பீட்டர் அப்படின்ற கேரக்டருக்கு பதிலா பேரோன். ஓகேவா? சோ இதுல வந்துட்டு பெலிண்டாவோட மெய்டு வந்து யாரு அப்படின்னா பெட்டி. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ பெலிண்டாவோட மெய்ட் யாரு அப்படின்னா பெட்டி. அண்ட் இதுல வரக்கூடிய டாக் நேம் என்ன அப்படின்னா ஷாக். ஓகேவா? இதுல வரக்கூடிய டாக் நேம் வந்துட்டு ஷாக். அதுக்கப்புறமா எந்த பிளேஸ்ல வச்சு நடக்கும் அப்படின்னா ஹாம்ப்டன் கோர்ட். ஓகேவா? ஹாம்ப்டன் கோர்ட். அண்ட் இதுல வரக்கூடிய கேம் வந்துட்டு கார்டு கேம். அண்ட் இந்த பெலிண்டாவோட ஹேரை வந்து கட் பண்றதுக்காகவே நிறைய கட் பண்றதுக்கு வருவாங்கல்ல. சோ அவங்கள சுத்தி வந்து நிறைய வந்துட்டு செல்ஃப் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சோ அதுல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா பிரில்லியன்டி. இவங்க வந்துட்டு பெலிண்டாவோட இயரிங் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அது பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். அதை ரீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அவங்களோட இயரிங்க வந்துட்டு யாரு ப்ரொடெக்ட் பண்ணுவா அப்படின்னா பிரில்லன்டி அப்படின்றவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் மொமெண்டிலா அப்படின்றவங்க வந்துட்டு அவங்களோட வாட்சை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. கிறிஸ்பிசா அப்படின்ற அந்த ஏஞ்சல் வந்துட்டு அவங்களோட ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதாவது லாக் மீன்ஸ் ஹேர் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? சோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதான் வந்துட்டு இந்த ஸ்டோரியோட ஒரு சின்ன ஜஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க இதை வந்து. ஓகேவா? அதுல இவங்களோட கார்டியனே வந்து யாருன்னா செல்ஃப் ஏரியல் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ ரேப் ஆஃப் த லாக் இது வந்து ஒரிஜினல் ஸ்டோரி வந்துட்டு வரக்கூடிய கேரக்டர் வந்துட்டு அரபெல்லா ஃபோர்மர் அண்ட் லார்ட் பீட்டர். இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு ஒரிஜினல் கேரக்டர். அரபெல்லா வந்து யாரு இதுல வருவாங்க அப்படின்னா பெலிண்டா, லார்ட் பீட்டர் ஆஸ் பேரோன். சோ இவங்களோட மெய்ட் வந்துட்டு பெட்டி, டாக் நேம் வந்துட்டு ஷாக், பிளேஸ் வந்துட்டு ஹாம்ப்டன் கோர்ட். இதுல என்ன கேம் வரும் அப்படின்னா கார்டு கேம் வந்து வரும். பிரில்லன்டி வந்துட்டு பெலிண்டாவோட இயரிங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. மொமெண்டிலா வந்துட்டு அவங்களோட வாட்சை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. கிறிஸ்பிசா வந்துட்டு அவங்களோட ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரிஜினல் ஸ்டோரிய சொன்னது யாரு அப்படின்னா ஜான் காரெல். அவரோட போப்போட ஃப்ரெண்டு தான். அதை கேட்டுட்டு தான் இந்த போம் வந்து இவர் எழுதுவார். ஓகேவா? சோ இது கிளியரா ரேப் ஆஃப் த லாக்? ஓகே. சோ இதுல ஒரிஜினல் கேரக்டரா 2 பேர் வருவாங்கல்ல, யாரெல்லாம்? பீட்டர் அண்ட் அரபெல்லா. எஸ், லார்ட் பீட்டர் அண்ட் அரபெல்லா. அண்ட் ரேப் ஆஃப் த லாக்ல வரக்கூடிய 2 கேரக்டர் பெலிண்டா அண்ட் பேரன். பேரன். எஸ், பெலிண்டா அண்ட் பேரன். இதுல வரக்கூடிய மெய்டோட நேம் பெட்டி. பெட்டி. எஸ், பெட்டி. இந்த ஒரிஜினலான ஸ்டோரிய வந்து யாரு சொல்லிருப்பா போப் கிட்ட? ஜான் கார்லே. ஜான் கார்லே. ஓகே. கிறிஸ்பிசா வந்து பெலிண்டாவோட எதை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க? லாக். ஹேர். எஸ், லாக் ஆர் ஹேர். ஓகே. வாட்ச் ப்ரொடெக்ட் பண்ற ஏஞ்சல் நேம்? மொமெண்டிலியா. மஞ்சிலா. எஸ், மொமெண்டிலா. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களோட பீரியட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். ஓகேவா?
ஸோ இதுல வந்துட்டு அவங்க நிறைய ஒர்க் வந்து கிளாசிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. த இலியட் அண்ட் ஒடிசி இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்துட்டு பிரில்லியன்ட் பீஸ் ஆஃப் 18th century அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, பிரில்லியன்ட் பீஸ் ஆஃப் 18th century அப்படின்ற மாதிரி த இலியட் அண்ட் ஒடிசி அப்படின்றத வந்து சொல்றாங்க. அண்ட் லேட்டர் பீரியட்ல வந்துட்டு என்ன ஒர்க்லாம் வரும் அப்படின்னா சட்டைர்ஸ் அண்ட் எபிசல்ஸ் ஆஃப் ஹொரைஸ் இமிட்டேட்டட். ஓகேவா, நிறைய சட்டைர் பண்ற மாதிரி எழுதியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் எபிசல் டு டாக்டர் அர்புத்நாட் இந்த ஒர்க் வந்து 1735ல வந்து வந்திருக்கும். ஓகேவா, அண்ட் எபிசல் டு டாக்டர் அர்புத்நாட் 1735ல வந்திருக்கு. இது வந்து இவருடைய ஒரு சட்டைரிக்கல் போம் தான் வந்து இது. அண்ட் இதை வந்து யாருக்காக அட்ரஸ் பண்ற மாதிரி எழுதியிருப்பாங்க அப்படின்னா அவரோட ஃப்ரெண்ட் அண்ட் பிசிஷியன் சொன்னோம் இல்லையா டாக்டர் அர்புத்நாட், அவருக்காக தான் வந்துட்டு இந்த ஒர்க்கை வந்துட்டு அட்ரஸ் பண்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. அதுல வரக்கூடிய லைன் தான் வந்துட்டு ஷட் த டோர் குட் ஜான் ஃபேட்டிக் ஐ செட். ஓகேவா, இதுல வரக்கூடிய இம்பார்ட்டன்டான லைன் ஷட் த டோர் குட் ஜான் ஃபேட்டிக்யூட் ஐ செட். ஓகேவா, அண்ட் இது யாருக்காக அட்ரஸ் பண்ற மாதிரி எழுதிருக்காங்கன்னு சொன்னா டாக்டர் அர்புத்நாட். அண்ட் இது வந்து ஹீரோயிக் கப்லெட்ல தான் இது வந்து எழுதியிருப்பாங்க. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஹீரோயிக் கப்லெட்ல தான் இதை வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா, அண்ட் இதை வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு மெமோரியல் அப்படின்ற மாதிரி இதை வந்து சொல்லியிருக்காங்க. 1735ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ்ஐ ஆன் மேன். எஸ்ஐ ஆன் மேன் வந்து 1733ல or 34. ஓகேவா, ரெண்டு பேருமே பார்த்து வச்சுக்கோங்க. 1733 to 1734 இது வந்து இவருடைய பிலோசபிக்கல் போம் தான் வந்து எஸ்ஏ ஆன் மேன். அண்ட் இதை யாருக்காக டெடிகேட் பண்றாங்க அப்படின்னா ஹென்ரி செயின்ட் ஜான் அவங்களுக்காக வந்து டெடிகேட் பண்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஹென்ரி செயின்ட் ஜானை வந்துட்டு சொல்லுவாங்க. வாய்ஸ் கிளியரா இல்ல, ஸ்ட்ரக் ஆகுது. வாய்ஸ் கிளியரா இல்லை. இப்போ கிளியரா இருக்கா? நான் ஓகே. இப்போ கிளியர். ஓகே, தேங்க் யூ. ஓகே, எஸ்ஏ ஆன் மேன். எஸ்ஏ ஆன் 1732 அதான் வந்து பண்ணிருக்காங்க. இதுல வரக்கூடிய ஃபேமஸான லைன் தான் வந்துட்டு வாட் எவர் இஸ் ரைட். இதுதான் இதுல வரக்கூடிய ஒரு ஃபேமஸ் லைன். ஓகேவா, அண்ட் இதுல வர ஓப்பனிங் லைனும் சொல்றேன், எழுதிக்கோங்க. அவேக் செயின்ட் ஜான். ஓகேவா, அவேக் AWAKE அவேக் செயின்ட் ஜான், அதுதான் இதுல வரக்கூடிய ஓப்பனிங் லைன். அண்ட் இதுல மொத்தம் வந்து 4 எபிசோட்ஸ் வந்து உண்டு. பட் இவங்க கம்ப்ளீட் பண்ணது வந்து 3 தான் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, 4 எபிசோட்ஸ் உண்டு, பட் கம்ப்ளீட் பண்ணது வந்துட்டு 3 தான் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இதுல போம் வந்து எதை பத்தி இருக்கும் அப்படின்னா மேன் ரிலேஷன் டு யூனிவர்ஸ். ஓகேவா, ஷோஸ் மேன் ரிலேஷன் டு யூனிவர்ஸ், அதே மாதிரி தான் இருக்கும் இந்த எஸ்ஏ ஆன் மேன்ல வரக்கூடியது. நெக்ஸ்ட் இவரோட ஒர்க் என்னது அப்படின்னா, இப்போ வாய்ஸ் கிளியரா தானே இருக்கு? பிரேக் ஆகுதா வாய்ஸ் எதுவும்? கிளியர் தான் பிரியா. ஓகேக்கா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து த டன்சியார்ட். டன்சியார்ட் வந்துட்டு ட்ரைடனோட மேக்ஸ் லெக்னோலன் தான் வந்து இன்ஸ்பயர்ட் ஆகி வந்து டன்சியர் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ டன்சியர் வந்துட்டு டைம் பீரியட் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? 1728 to 1743. ஓகேவா, 1728 to 1743 இது வந்து ஒரு மாக் எபிக் போம். இந்த டன்சியான் இது வந்து ஒரு மாக் எபிக் போம். அண்ட் இது வந்துட்டு இதுலயும் மொத்தம் 4 புக்ஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் 3 புக் வந்து 1728ல வந்திருக்கும்.
ஃபோர்த் புக் வந்து 1743ல வந்திருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 books 1728, லாஸ்ட் புக் 1743. சோ அதான் நான் டோட்டலா சொன்னேன், 1728 to 1743 வரைக்கும். அண்ட் இது எதை பத்தி இன்ஸ்பயர்ட் ஆக எழுதிருப்பாங்க அப்படின்னா ட்ரைடனோட மேக் ஃபிளெக்னோ. ஓகேவா? சோ இத வந்து இதுல வந்து யார கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா லீவிஸ் தியோபால்ட் அவங்களதான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? லீவிஸ் தியோபால்ட் அப்படின்றவங்களதான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. இதுல வரக்கூடிய ஓப்பனிங் லைன் தான் கொடுத்திருக்கேன். புக் அண்ட் மேன், I sing the first who bring the Smithfield muses to the ear of kings. ஓகேவா? சோ இதான் வந்து இதுல வரக்கூடிய ஓப்பனிங் லைன். Book and man, I sing the first who bring the Smithfield muses to the ear of kings. And இந்த போமோட ஐடியா நம்ம எடுத்தோம் அப்படின்னா stupidity conquers all. ஓகேவா? stupidity conquers all. அதாவது இதுல என்ன வந்திருக்கும் அப்படின்னா எதுக்காக லீவிஸ் தியோபால்ட வந்து இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா போப் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ட்டே ஒரு ஒர்க் வந்து எழுதுவாங்க. ஓகேவா? வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற ஒர்க்கை வந்துட்டு 17 இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ஸ்லைட்ல நான் கொடுக்கல. ஓகேவா? சோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு போப் வந்து 1725ல வந்து ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. சோ அத வந்துட்டு நம்ம ஆள் லீவிஸ் தியோபால்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு 1726ல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஷேக்ஸ்பியர் ரீஸ்டோர் அப்படின்ற ஒர்க் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு போப் எழுதுறாங்க, அதை கிரிட்டிசைஸ் பண்ணி லீவிஸ் தியோபால்ட் வந்துட்டு ஷேக்ஸ்பியர் ரீஸ்டோர் அப்படின்ற ஒர்க் வந்து எழுதுறாங்க. 1726ல வந்து இதை வந்து எழுதுறாங்க. ஓகேவா? சோ அதுக்காக தான் வந்து போப் வந்து டன்சியார்ட்ல வந்துட்டு லீவிஸ் தியோபால்ட வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு. இது கிளியரா இந்த பாயிண்ட்? கிளியர். ஓகே. சோ இவரோட நிக்நேம்னு பார்த்துட்டோம் அப்படின்னா த வாஸ்ப் ஆஃப் ட்விக்கிங்ஹம். அண்ட் நிறைய இவரோட ஒர்க்ல பார்த்தோம்னா நிறைய வார்த்தை சட்டையர் பண்ணி தான் எழுதிட்டே இருப்பாருன்னு சொன்னோம் இல்லையா? சோ அதனாலயே இவர் வந்து வெளியில போறதுக்கு ஃபுல்லா பயப்படுவாரு, யாரும் நம்மள வந்து அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால அவர் கூட வந்து டாக் அண்ட் பிஸ்டல் வந்து எப்பொழுதுமே வந்து இருக்கும். அவரோட டாகோட நேம் தான் வந்துட்டு பவுன்ஸ். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டாகோட நேம் பார்த்தோம் இல்லையா? எந்த ஒர்க்ல பார்த்தோம்? இவரோட ஒர்க் பெலிண்டாவோட டாக் ஷாக். எஸ், ஷாக். எந்த ஒர்க் ஞாபகம் இருக்கா? Rape of the Lock. ரேப் ஆஃப் த லாக். எஸ், த ரேப் ஆஃப் த லாக். ஓகேவா? சோ இவரோட டாக் நேம் என்ன அப்படின்னா பவுன்ஸ். ஓகேவா? சோ இதோட கொஸ்டின்ஸ் கேக்குறேன். இவரோட ஃப்ரெண்ட் அத்புத் நாட்டுக்காக டெடிகேட் பண்ண ஒர்க் என்னது? Epistle to Dr. Arbuthnot. எஸ். ஓகே, அதுல வரக்கூடிய அந்த ஃபேமஸ் லைன் ஷட் ஷட். Shut the door. எஸ், ஷட் த டோர். ஓகே. எஸ்ஐ ஆன் மேன் எந்த இயர் பப்ளிஷ் ஆகிருக்கும்? 1733 to 34. ஓகே. அது யாருக்காக டெடிகேட் பண்ணிருப்பாங்க? Henry St. John. எஸ், ஹென்ரி செயின்ட் ஜான். ஓகே. ஹென்ரி செயின்ட் ஜானுக்கு இன்னொரு நேம் சொன்னலையா, ஞாபகம் இருக்கா? Bolingbroke. எஸ், போலிங்ப்ரோக். ஓகே, ஃபர்ஸ்ட் விஸ்கவுண்ட் ஆஃப் போலிங்ப்ரோக். ஓகே. இவரோட நிக்நேம் என்ன? Wasp of த Twickenham. வாஸ்ப் ஆஃப் ட்விக்கம். எஸ், த வாஸ்ப் ஆஃப் ட்விக்கம். ஓகே. இவரோட டாக் நேம்? Bounce. எஸ், பவுன்ஸ். ட்ரைடனோட ஒர்க்க பார்த்து இவர் ஒரு ஒர்க் எழுதியிருப்பார்ல, என்ன ஒர்க்? டன்சியார்ட். Dancier. டன்சியார். அப்போ ட்ரைடனோட ஒர்க்? Macflecknoe. மேக்ஃப்ளெக்னோ. எஸ், மேக்ஃப்ளெக்னோ. ஓகே. டன்சியார்ல இவர் யார கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க? Lewis Theobald. எஸ், லீவிஸ் தியோபால்ட். எதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க? லீவிஸ் தியோபால்ட் என்ன ஒர்க் எழுதியிருப்பாரு? Shakespeare Restored. Shakespeare. 1726ல ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. எஸ், ஷேக்ஸ்பியர் ரீஸ்டோர் 1726ல எழுதிருக்காங்க. ஓகே. போப் என்ன ஒர்க் எழுதியிருப்பாரு 1725ல? William Shakespeare. வில்லியம் ஷேக்ஸ்பியர். எஸ், வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஓகே. இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் கிளியரா? போப்போட ஒர்க் கிளியர். ஓகே. ஓகே.
ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுறேன். டன்சியார்ட் எந்த இயர் பப்ளிஷ் ஆகிருக்கும்? 1728 to 1743. 1743. எஸ் 1728 to 1743. டோட்டலா எத்தனை புக் உண்டு டன்சியார்ட்ல? 4. எஸ் 4 புக். ஓகே. சோ அதர் போயட்ஸ் பார்க்கலாம். ஏஜ் ஆஃப் பாப்புலர் அதர் போயட்ஸ். சோ மேத்யூ பிரயர் அவங்க டைம் பீரியட் எப்போ அப்படின்னா 1664 to 1721. ஜான் கே 1685 to 1732. எட்வர்ட் யங் 1683 to 1765. ராபர்ட் பிளாக் 1699 to 1746. வில்லியம் சாமர்வில் 1675 to 1742. சார் சாமுவல் காட் 1661 to 1718. ஓகேவா? இதெல்லாம் வந்து போப்போட பீரியட்ல உள்ள மித்த போயட்ஸ். இவங்க எல்லாருமே வந்துட்டு சோ அவங்களோட ஒர்க்கை வந்துட்டு ஒரு 1-2 மட்டும் கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்டான ஒர்க் மட்டும். சோ மேத்யூ பிரயர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவரோட ஒர்க் த டவுன் அண்ட் த கண்ட்ரி மவுஸ். ஓகேவா? த டவுன் அண்ட் த கண்ட்ரி மவுஸ் இதை வந்து எதை பேரடியா எழுதியிருப்பாங்க அப்படின்னா டிரைடன்ஸோட ஹிண்ட் அண்ட் த பேந்தர் இருக்கு இல்லையா, அதை பேரடி பண்ணி தான் வந்து த டவுன் அண்ட் த கண்ட்ரி மவுஸ் அப்படின்ற ஒர்க் வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்மா, இது வந்துட்டு இமிடேஷன் ஆஃப் ஹியூடிபிராஸ். சாலமன், இது வந்து இவருடைய ஒரு சீரியஸ் போம் வந்து சாலமன். ஓகேவா? சோ த டவுன் அண்ட் த கண்ட்ரி மவுஸ், பேரடி ஆஃப் டிரைடன்ஸ், ஹிண்ட் அண்ட் த பேந்தர், ஆல்மா வந்து இமிடேஷன் ஆஃப் ஹியூடிபிராஸ், சாலமன் வந்துட்டு இவருடைய ஒரு சீரியஸ் போம். நெக்ஸ்ட் ஜான் கே. சோ ஜான் கே வந்துட்டு அவரோட ஒர்க்குன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா தி ஷெப்பர்ட்ஸ் வீக் அண்ட் ட்ரிவியா. இது வந்துட்டு எதை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா லண்டன் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, லண்டன். சோ அத வந்து ஒரு ஹியூமரஸா வந்து இதுல வந்து டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. எந்த ஒர்க்ல அப்படின்னா ட்ரிவியால. நெக்ஸ்ட் த பெக்கர்ஸ் ஒபேரா. இது மூணுமே வந்து ஜான் கேவோட போம்ஸ். ஓகேவா? த ஷெப்பர்ட்ஸ் வீக், ட்ரிவியா, ஹியூமரஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் லண்டன் ஸ்ட்ரீட், த பெக்கர்ஸ் ஒபேரா. நெக்ஸ்ட் எட்வர்ட் யங். சோ எட்வர்ட் யங் வந்துட்டு அவரோட ஒர்க்னு பார்த்தோம்னா நிறைய ஸ்டைல்ல வந்து எழுதியிருப்பாரு, டிராஜிக்காவும் அவர் வந்து எழுதியிருப்பாரு. சோ அவரோட ஒர்க் வந்து நைட் தாட்ஸ். ஓகேவா? நைட் தாட்ஸ். நெக்ஸ்ட் ராபர்ட் பிளார். ராபர்ட் பிளார் வந்துட்டு ஒரு ஸ்காட்ச் போயட். அவரோட ஒர்க் வந்துட்டு த கிரேப். இது வந்து பிளாங்க் வேர்ஸ்ல வந்து இருக்கும். த கிரேப் பிளாங்க் வேர்ஸ்ல இருக்கு. வில்லியம் சாமர்வில், அவரோட போம் வந்து த சேஸ். இது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் போம் தான் வந்துட்டு தி சேஸ். நெக்ஸ்ட் சார் சாமுவல் காட், அவரோட போம் வந்து த டிஸ்பென்சரி. இது வந்துட்டு a satire on the society of apothecaries. ஓகேவா? a satire on the society of apothecaries. இதான் வந்துட்டு அதர் போயட்ஸ். இதுல இருந்து क्वेश्चंस கேக்குறேன். இது கிளியர் தானே? எஸ் கிளியர். ஓகே ஓகே. சோ எட்வர்ட் யங்கோட டைம் பீரியட் எப்போ? 1683 to 1765. 1683 to 1765. சாமுவல் கார்த்தோடது 1661 to 1718. எஸ் வெரி குட். 1661 to 1718. ஓகே. த டவுன் அண்ட் த கண்ட்ரி மவுஸ் யாரோட ஒர்க்? Matthew Pryor. மேத்யூ பிரயர். எது பேரடி பண்ணி எழுதிருப்பாங்க? Dryden's Hind and the Panther. Hind and the Panther. எஸ் டிரைடனோட ஹின் அண்ட் த பேந்தர். ஓகே. மேத்யூ பிரயரோட ஒரு சீரியஸ் போம் என்ன? Solomon. சாலமன். ஓகே. பெக்கர்ஸ் ஒபேரா யாரோடது? John Gay. ஜான் கே. ஓகே. த டிஸ்பென்சரி யாரோட போம்? Samuel Garth. Samuel Garth. ஓகே. சாமுவல் காட். ஓகே. லண்டன் ஸ்ட்ரீட்டை வந்து ஹியூமரஸா யாரு எழுதியிருப்பா? லண்டன் ஸ்ட்ரீட்டை பத்தி ஹியூமரஸா? Trivia. John Gay. எஸ் ட்ரிவியா பை ஜான் கே. ஓகே. இதுல பார்த்ததுல ஸ்காட்ச் போயட்னா யாரு? Robert Blair. எஸ் ராபர்ட் பிளார். ஓகேவா? அவரோட ஒர்க் பிளாங்க் வேர்ஸ்ல ஒரு போம் எழுதிருப்பார்ல. The The Grave. Grave. எஸ் தி கிரேப். ஓகேவா? சோ இதுவரை பார்த்தது கிளியரா இருக்கா? Clear. ஓகே. நான் மொத்தமா ஒரு क्वेश्चंस மாதிரி கேட்றேன். சோ ஏஜ் ஆஃப் போப்போட டைம் பீரியட் எப்போ?
1688 to 1740. இல்ல அது வந்து போப்போட டைம் பீரியட். ஏஜ் ஆஃப் போப் அகஸ்டின் ஏஜ் 1700 to 1745. 1700 to 1745. ஓகே. குயின் ஆனோட டைம் பீரியட் 1702 to 1714. 1702 to 1714. ஓகே. போப் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லுவாங்க? Satires. சட்டைர் அண்ட் ஹீரோயிக் கப்லெட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? சோ ஓகே. அண்ட் போப்போட டைம் பீரியட் 1688 to 1744. 1688 to 1744. சோ இவங்க எல்லாமே வந்து எமோஷன் ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுவாங்களா இல்ல சொசைட்டி பாலிடிக்ஸ் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுவாங்களா? Society, politics, town Society life. politics. ஓகே ஓகே வெரி குட். ஓகே. 1688ல ஒரு ஆத்தர் வந்து இறந்துப்பாங்கன்னு பார்த்தோம்ல, டைட் ஆயிருப்பார்ல, யாரு? John Bunyan. John Bunyan. Bunyan. எஸ், ஜான் பன்னியன். ஓகே. இவர் என்ன பார்ட்டியை சேர்ந்தவர்? Tory. Tory. ஓகே. இவரோட பிசிஷியன் யாரு? Dr. Dr. Arbuthnot. Arbuthnot. டாக்டர் அர்பத். ஓகே. டாக்டர் அர்பத்நாட்டுக்காக இவர் எழுதின ஒர்க் Epistle to Dr. Epistle to Arbuthnot. Dr. ஓகே. an epistle to டாக்டர் அர்பத்நாட். ஓகே. இவரோட பொயட்டிக் கெரியரோட டைம் பீரியட் 1715 to 1725. 1715 to 1725. ஓகே. வின்ஸ்டர் ஃபாரஸ்ட் யாரை இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருப்பாங்க? Denham's Cooper's Hill. டென்ஹம்ஸோட கூப்பர்ஸ் ஹில். ஓகே. ரேப் ஆஃப் த லாக்ல மொத்தம் எத்தனை எடிஷன் உண்டு? 3. 3 editions. ஓகே, 3 எடிஷன். அந்த 3 எடிஷனோட இயர் சொல்லலாமா? 1712, 1714, 1717. 1717. ஓகே. 1712, 1714, 1717. ஓகே. இதுல எந்த எடிஷன் வந்து கிளாரிஸாவோட ஸ்பீச் வரும்? Third edition. தேர்ட் எடிஷன். ஓகே. அந்த ஸ்பீச் அந்த டாபிக்கோட நேம்? Speech on humor. எஸ், ஸ்பீச் ஆன் ஹியூமர். ஓகேவா? ஓகே. தி மெசியாக் இது எதோட இமிடேஷன்? வெர்ஜில்ஸோட Eclogues. ஃபோர்த் எக்லாக். ஓகே. இதுல அவங்களோட லாக்க கட் பண்றதுக்காக சிசர் கொடுக்கறது யாரு? Clarissa. Clarissa. கிளாரிஸா. ஓகே. அண்ட் எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம்ல வந்து போப்பை யார் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பா? போப் வந்து யார் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு? Mary. Lady இல்ல. Mary Wortley இல்லையா? அவங்க வந்துட்டு ஒரு கமெண்ட் கொடுத்திருப்பாங்க. போப் வந்து இந்த ஒர்க்ல ஒருத்தங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பார்ல. Lewis Theobald. நோ, ஜான் டெனிஸ். ஓகேவா? ஜான் டெனிஸ். லீவிஸ் தியோபால்ட வந்து நான் எந்த ஒர்க்ல கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பான்னு சொன்னேன்? Dunciad. டன்சியார்ல. ஓகேவா? சோ ஜான் டெனிஸ வந்துட்டு அண்ட் எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் இவங்களோட இயரிங் வந்து ப்ரொடெக்ட் பண்றது யாரு? ரேப் ஆஃப் லாக்ல பெலிண்டாவோட இயரிங். Brillante. Chris. பிரில்லான்டே. ஓகேவா? அவங்களோட ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுதான் கிறிஸ்பிசா. அவரோட ஃப்ரெண்டோட நேம் என்ன? அதாவது இந்த ரேப் ஆஃப் த லாக் எழுதுறதுக்கான ரீசன்னா ஒருத்தர் இருந்திருப்பார்ல. John Carlyle. John Carlyle. எஸ், வெரி குட். ஓகே. ஒரிஜினல் கேரக்டர் 2 பேர் யாரெல்லாம்? Arabella. And Lord Peter. Peter. எஸ், அரபெல்லா ஃபெர்மோர் அண்ட் லார்ட் பீட்டர். ஓகே. ஒரு லைன் சொல்றா, இதெல்லாம் ஒரு லைன் சொல்லுங்க. ஷட் த டோர், குட் ஜான். இதுல வரக்கூடிய லைன்? Epistle to Dr. Epistle to Arbuthnot. Arbuthnot. எஸ், எபிசோட் டு டாக்டர் அர்பத்நாட். ஓகே. அவேக் செயின்ட் ஜான் இது வந்து எதுல வரக்கூடிய ஓப்பனிங் லைன்? அவேக் செயின்ட் ஜான். Essay on man. எஸ், வெரி குட். அண்ட் எஸ்ஐ ஆன் மேன். ஓகே. அந்த ஒர்க்கை யாருக்காக டெடிகேட் பண்ணிருப்பாரு? Henry St. John. எஸ், ஹென்ரி செயின்ட் ஜான். ஓகே.
த கிரேவ் யாரோட ஒர்க்? Robert Blair. Robert Blair. எஸ், ராபர்ட் பிளாக். ஓகே. த பெக்கர்ஸ் ஒப்பேரா? John Gay. ஓகே. த டவுன் அண்ட் த கண்ட்ரி மவுஸ்? Matthew Matthew Pryor. Pryor. ஓகே, ஓகே, வெரி குட். ஓகே. லீவிஸ் தியோபால்ட் எந்த ஒர்க்ல கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க? Dunciad. டன்சியார்ட். ஓகே. லீவிஸ் கேரளோட ஒரு ஒர்க் பார்த்தோம்ல, என்ன நேம்ல பார்த்தோம்? 1726ல. Shakespeare Restored. Shakespeare Restored. எஸ். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறீங்களா? அதாவது டன்சியர்ல வந்து லீவிஸ் தியோபால்ட் அட்டாக் பண்ணிருப்பாரு சொன்னல, இன்னும் சில ரைட்டர்ஸுமே வந்து அட்டாக் பண்ணி எழுதிருப்பாரு. அந்த ரைட்டர்ஸோட நேம் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜார்ஜ் டக்கெட், ஜார்ஜ் டக்கெட், DUCKETT, டக்கெட். ஓகேவா? நெக்ஸ்ட் தாமஸ் பெர்னண்ட், தாமஸ் பெர்னண்ட், BURNET, தாமஸ் பெர்னண்ட். தேர்ட் ஆத்தர் ரிச்சர்ட் பிளாக்மோர், ரிச்சர்ட் பிளாக்மோர். ஃபோர்த் ஜான் டென்னிஸ், ஜான் டென்னிஸ் இந்த ஒர்க்லயுமே கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஜான் டென்னிஸ். அண்ட் லாஸ்ட் எட்மண்ட் கர்ல், எட்மண்ட் கர்ல், CURLL. கிளியரா இல்ல அகைன் ரிப்பீட் பண்ணணுமா? Clear. ஓகே, ஓகே. ஜார்ஜ் டக்கெட், தாமஸ் பெர்னண்ட், ரிச்சர்ட் பிளாக்மோர், ஜான் டென்னிஸ் அண்ட் எட்மண்ட் கர்ல். ஓகேவா? அவ்வளவுதான். கிளியரா இது வரைக்கும் சொன்னது எல்லாமே? Clear. Clear. ஓகே. எதுவும் டவுட்னா கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு ப்ரோஸும் டிராமாவும் பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ வந்து வேர்ஸ் மட்டும் பார்த்திருக்கோம். கிளியர் தானே எல்லாத்துக்கும்? என் பண்ணிக்கலாமா? Yeah, clear. Clear. ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். Thank you. Thank you. Thank you.